நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாற்று என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவதால் கேடு உண்டாகும். அறிவு முதிர்ந்தவர்கள் பகைவரிடமும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள். நான் தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்றாரு, அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம கொண்டு போகணும், அறிவியலை போட்டுருங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டத்தை பற்றி கூறுக. தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டம் ஒரு நல்ல முயற்சி. இது அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குகிறது. இதன் மூலம் மாணவர்கள் பசியில்லாமல் படிக்க முடியும், அவர்களின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அறிவியல் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பிளானட்டை நான் கண்டுபிடிச்சேன், நிலாவுக்கு நான் போறது சார்ந்து நான் பேச போறேன், இந்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புக்கு பெயர் மட்டும் அறிவியல் கிடையாது. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் விதத்தில் பயன்படக்கூடியதாக இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அறிவியலாக இருக்க முடியும். அது இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது கண்ணாடியாக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையா இருக்கின்றது. கல்வித்துறை, அதுவும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு கடந்த 4.5 ஆண்டுகளில 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதியினை ஒதுக்கி தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் சிறந்த நிலைக்கு வர வேண்டும், அவர்கள் உயர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஊக்கப்படுத்தி வருபவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.